இப்போது ஹிமாலயன் வாட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஹிமாலயன் வாட்டர்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயெல்லாம் வந்து வறண்டு போச்சு, இன்னும் முடிய மாட்டேது. ஒரு 3-4 கிலோமீட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்படி இருக்குன்னு 2 சைடு ஃபுல்லாக மலை, குறுகலான பாதை, வியூஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நிலச்சரிவால் எப்படி ஒரு பில்டிங்கே வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு இடம். ஹாய் டீம், இது நம்மளோட டே 7 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தா சிம்லாக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பதல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஃபுல்லாக இங்கே அருவி வந்து உளுந்து தனியாக போயிட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து சிம்லா போகணும். ஏன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் மேலே இப்படி இருக்கும். அதனால தான் நம்மளால் நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியறதில்ல. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போது இந்த இடத்துல இருந்து நான் சைக்கிளை வந்து கீழே இந்த ஸ்டெப்பில் நான் தான் தனியாக எடுத்துகிட்டு கொண்டு போகணும். வேறு வழி இல்லை. நான் இருந்த ரூம் வந்து இங்கே. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரூமும் முக்கியம், சேம் டைம் நம்ம சைக்கிள் வந்து நம்ம கூட ரூம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண வேண்டிய வேலையிலெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இன்றைக்கி டேவும் ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும். உங்களுக்கு நான் நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். கீப் இன் டச். ஹேவ் அ கிரேட் டே டீம். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். போயிட்டு இப்போது ஹிமாலயன் வாட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஹிமாலயன் வாட்டர்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். லெட்ஸ் சீ. இப்போ நம்ம குடிக்க போகிற இந்த தூய குடிநீர் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக குஜராத்தில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து ஃபில்டர் போட்டிருக்காங்க. டெல்லியில் வந்து ஏர் பியூரிஃபையரோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அதாவது அங்கேயும் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க, இப்போ ஏர் பியூரிஃபையரோட சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரியான தூய குடிநீருக்கு வந்து நம்ம எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. சூப்பராக இருக்குது டீம். இப்போது நம்ம நல்லா ஹிமாச்சல் பிரதேஷோட ஃப்ரெஷ் வாட்டர் குடிச்சிட்டு மலை ஏறிட்டுருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர், கம்ப்ளீட்லி ஹில்ஸ். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இன்றைக்குள்ளே நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு. பார்த்தா கிலோமீட்டர் கம்மியாக தான் தெரியும். அதுக்காக நம்ம போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு பதிவு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சாப்பிட்ற உரம் எல்லாமே வந்து நஞ்சாயிடுச்சு, விவசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதாவது விவசாயிங்கிறதே வந்து ஒரு இயற்கை தான். ஆனால் இப்போ இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ். ஆக்சுவலாக அது பெஸ்டிசைட்ஸ்னே சொல்லக்கூடாது, அது ஜெனோசைட். அது போட்டால் தான் நிலத்துக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. என்னோட அனுபவம் நிறைய விவசாயிகள்கிட்ட பேசினதில் எப்படிப்பா பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் போடாமல் எப்படிப்பா விளைச்சல் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் 1925 வரைக்கும் பெஸ்டிசைட்ஸே வந்து கிடையாது. இதான் உண்மை. எப்படி இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெடிமருந்து தயாரித்தவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. தனக்கான லாபம் எல்லாம் கம்மியாகுது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் விஞ்ஞானிகள் சொன்னது, செடிக்கு வந்து நைட்ரஜன் தேவைப்படுது அப்படின்னு. இப்போ அமோனியானா NH3 நைட்ரஜன் இருக்குல்ல, அப்போது இதை வந்து செடிக்கு நம்ம கொடுத்து இது இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அது அமெரிக்காவில் ஐரோப்பிலேயோ ட்ரை பண்ணுறாங்க. அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அங்கே எதிர்ப்பு நிறையா வருது. அதுக்கப்புறம் தான் இது உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அப்படி வந்தால் தான் இந்த பெஸ்டிசைட்ஸ் வரும். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது. இப்போ நம்ம அண்டவெளியில் பார்த்தீங்கன்னா 100% அதில் 78% நைட்ரஜன், 21% வந்து ஆக்சிஜன், மீதி இருக்கிற 1% தான் இதர வாயுக்கள், ரிமைனிங் கேசஸ். அப்புறம் நம்ம வச்ச மாவு வந்து புளிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் தான், நுண்ணுயிர்கள் தான். இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, தாவரங்கள் வந்து டைரெக்டாக நைட்ரஜனை வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம எப்படி நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைக்கிறோமோ அதே மாதிரி தாவரங்கள் தனக்கு தேவையான உணவு வந்து சமைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, தெரிஞ்ச கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே வந்து தேவை. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த உரத்தை மண்ணில் போடுறதுனால என்ன ஆகுனா நுண்ணுயிர்கள் வந்து இறந்து போயிடும். அப்போ இந்த நுண்ணுயிர்கள் இறந்த நுண்ணுயிரிலிருந்து எடுக்கிற சத்தை தான் தாவரங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வளருது. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்லி நம்ப வச்சுட்டாங்கன்னா, இப்போ நம்ம போட்ட இந்த நைட்ரஜனால தான் விளைச்சல் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் நல்லா எரியும். எப்படின்னா நம்ம இந்த சைனீஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு வருவோமே லைட்டு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு, அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு பிரகாசமாக எரியும், போக போக தான் தெரியும் அடே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு. அப்படி தான் நம்ம நிலத்தில் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மிக மிக முக்கியம். நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை யார்கிட்ட வேணால் கேளுங்க. எந்த ஒரு விஞ்ஞானினாலையும் பாலை தயிரை மாற்றிட முடியாது, தோற்று போயிடுவாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருந்தாலும் அதை பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவரங்களுக்கு வந்து என்னென்னா நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்குற வேலையை தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் செய்யுது. இப்போ நிலத்தில் வந்து இந்த மாதிரி பொட்டாஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் போடும்போது என்னென்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடுது. அப்போது தாவரங்கள் வந்து அதை எடுத்து வளர்ந்து ஃபஸ்ட் ஒரு 3 வருஷம் ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும் நட்டம் தான். இதனால் அதிகமாக நட்டமாகிறது பார்த்திங்கன்னா சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சொல்கிறக்கும் ஆட்கள் இல்லை. அப்போது நம்மளை மாதிரி படித்த இளைஞர்களோட வேலை என்ன, இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும், அதை புரிய வைக்கணும். அதுக்கு பெரிய சேலஞ்சு வந்து இருக்குது. ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஆர்கானிக் வந்து மற்ற ஸ்டேட்ஸை விட நல்லாவே வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதுக்காக உழைச்சிட்ருக்க அத்தனை அண்ணா அண்ணி தலைவர் எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய நன்றிகள். இந்த விழிப்புணர்வு நீங்களும் மக்களுக்கு ஏற்படுத்துங்க. இது மாதிரி சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன நடக்குது இந்த வணிகமயமான உலகத்தில் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற காய்கறிகள் வந்து பல முறை பெஸ்டிசைட்ஸில் முக்கி தான் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்த்துக்கோங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்குன்னு. ஆக்சுவலாக வாயெல்லாம் வந்து வறண்டு போச்சு, இன்னும் முடிய மாட்டேது. ஒரு 3-4 கிலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது, நல்ல பெரிய ஸ்டீப். ஸோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள் கோயிலை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இது ஹைவேக்குள்ளே வந்து கோயில். ரோடு எப்படி இருக்குன்னு, 2 சைடு ஃபுல்லாக மலை, குறுகலான பாதை. இதுக்குள்ளே தான் நம்ம பயணம். நல்ல ஹில், அப்பா அப்படி இருக்கு. ஓ, இதுலேருந்து நம்ம இப்போ வெளியே வரப்போகிறோம். எஸ், மலையை குறைஞ்சிதான் இந்த ரூட்டே போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ ஒரு அன்புன்னு, அழகாக பாசமாக. நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போது இந்த டேயில் நம்மளுக்கு இன்னும் இங்கேருந்து மணாலி ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். வியூஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் உழைப்பு தான், மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்லைன் ஃபால். நிலச்சரிவால் எப்படி ஒரு பில்டிங்கே வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு இடம். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் வீடே வந்து விழுந்து விழுந்திருக்கு. இது வந்து மெயின் ஹைவே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே வந்து அதே லேண்டு வந்து ஸ்லைடு ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு. இது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள மலைகள் எல்லாம் வந்து வெட்டி எடுக்கிறதா. ऐसा होने का रीज़न भी एक है ना, ये रोड डेवलपमेंट के लिए पूरा निकल रहा है, वो भी एक कारण है ना. फिर कुछ नहीं है, खुद ही हो गया. ये பாருங்க மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான விறகு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து. நல்ல அடர்ந்த காடு. எனக்கு நல்ல பசி, எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தா ஹிமாச்சல் பிரதேஷில் மால் ரோடுங்கிற ஒரு இடம். இங்கே இருக்கிற தேங்காய் இதெல்லாம் பாருங்கள், அவர் என்ன வேலை சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்ல